ஆங்கிலத்தில் பேசப்படக்கூடிய ஒரு வார இதழில் அதில் எழுதியிருக்கிறாங்க. என்னென்னா சந்திப்பில் என்ன நடந்துச்சுங்கிறத எழுதுறாங்க. பாமகவை பொறுத்தவரை அன்புமணி ஒரு நல்ல குழம்பு, ஆனால் நான் தான் சோறு. யார் இது? ராமதாஸ் சொல்கிறாராம். நான் தான் சோறு, அன்புமணி குழம்பு. சோறு இல்லாத குழம்பு உதவாது, அதை விரலால் தொட்டு நாக்கால் நக்கி மட்டுமே சுவைக்க முடியும்னு ராமதாஸ் விளக்கினார் அப்படின்னு சொல்லி விளக்குறதுக்கு எவ்வளவோ உதாரணங்கள் இருந்தும் ரொம்ப சிம்பிளாக சோறு குழம்பு அப்படின்னு விளக்குறாரு இல்லையா? இதுவாக ரொம்ப சாப்பாடு ரொம்ப முக்கியம். ஆமாம், இதுவாக இருக்கட்டும். அடுத்து அவர் சொன்னது என்னன்னா, அன்புமணி நம்ம தொடர்ச்சியாக பேசுகிறது தான், அன்புமணி பாஜகவை விரும்புகிறார், ராமதாஸ் பாஜகவை விரும்பலை. இதுதான் மேட்ரு. அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ அமித்ஷாவுடைய வருகையெல்லாம் இருக்குது, அது கூட நீங்கள் சொல்லுவீங்க, பாமகவின் வன்னியர் ஓட்டுகள் ராமதாஸிடம் தான் இருக்கிறது, அவரை பகைத்து கொண்டால் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி கடும் பின்னடைவை சந்திக்குங்கிற காரணத்துக்காக அமித்ஷா வந்து நீங்கள் உங்கள் அப்பாட்ட போய் பேசுங்கன்னு அமித்ஷா சொன்னதன் பேரில் தான் அன்புமணி போய் பேசினாருங்கிற மாதிரி இந்த பத்திரிகையில் குறிப்பிடுறாங்க. கூடுதலாக நம்ம வழக்கமாக கேட்பாங்களே, இந்த டீம் அந்த டீம், அதே மாதிரி அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி, தவேகா 4 பேர் இணைஞ்சு ஒரு டீமாக செயல்படுறதுக்கு டெல்லியிலேருந்து ஒரு முக்கியமான ஒரு குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கான். அந்த குழு வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு நெரேட்டிவ் வச்சிருக்கிறாங்க.